இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தி. பெப்சியுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அந்த அமைப்பு கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பெப்சியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டதால் அங்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். விவரம். வணக்கம் தர்ஷினி. தற்போது பெப்சியுடன் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு காரணமாகவும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை கூறியும் தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும். அவசர பொதுக்குழு கூட்டமாக அது நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரையிலும் தயாரிப்பாளர் சங்கம் என்பதும் பெப்சி என்பதும் இரு அங்கங்களாக இருக்கின்றன. அதிலும் மிக முக்கியமான அங்கங்களாக இருந்து கொண்டு தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பெப்சியுடன் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை என்று கூறி இவர்கள் இது போல பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருப்பது என்பது தமிழ் சினிமாவையே கிட்டத்தட்ட அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. காரணம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு பெப்சியுடன் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழ் திரைப்படங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய பெப்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை அவர்களுக்கு பணி கொடுப்பதும் அவர்கள் வேலை செய்வதற்கு ஒரு சம்பளம் கொடுப்பதும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளியிடத்திலிருந்து தயாரிப்பாளர்கள் ஆட்களை கொண்டு வந்து இங்கு படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்பதை தான் பெப்சியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக வைத்திருந்தனர். அதில் இந்த மிக முக்கியமான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது சரியாக கடைபிடிக்கப்பட்டு வருவதன் காரணமாக பெப்சி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பானது வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தற்போது இவர்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மட்டுமல்லாமல் அது பொதுக்குழு கூட்டம், அதாவது இரு சங்கங்களுக்கு இடையான பிரச்சனை என்பது நிர்வாகிகளுக்கிடையே பேசி முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் பொதுக்குழு கூட்டம் கூட்டுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு சங்க உறுப்பினர்களின் அனுமதியை பெறுவதற்காகத்தான் பொதுக்குழு கூட்டம் பொதுவாக கூட்டப்படும். எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இவர்கள் கடைபிடிப்பார்களா அல்லது அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் அதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசனை செய்வதற்காகவே அழைத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் வெளியாக இருக்கக்கூடிய தகவலின்படி தொடர்ந்து பெப்சியுடன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமானது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக இதுவரையிலும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அந்த டிசம்பர் 16ஆம் தேதி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அங்கு பெப்சிக்கு ஆதரவான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து தமிழ் சினிமா சந்திக்கக்கூடும் என்றும் திரையுலகினர் வருத்தப்படுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.